ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. இதுக்கு முன்னாடி எஸ்டெட் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஒரு தடவை 2014 நடைபெற்றிருக்கு. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற மேத்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு கேள்வியாக சார் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கட்டாயம் 2014 எய்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக நடைபெற்றிருக்கு. அந்த கொஷின் பேப்பர் தான் இப்போ பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், கீழ்காணும் பக்க அளவுகளில் எது முக்கோணத்தை அமைக்கும்? ஸோ அளவுகள் கொடுத்துட்டாங்க. இதில் எது முக்கோணத்தை அமைக்கும்னு எப்படி டெஸ்ட் பண்ணுறது? அதாவது கொடுக்கப்பட்ட அளவுகளில் குறைவான 2 அளவுகளை கூட்டினா அது 3வது அளவை விட அதிகமாக இருந்தால் தான் முக்கோணத்தை அமைக்கும், இல்லைன்னா முக்கோணத்தை அமைக்காது. இதில் பாருங்கள், 4, 6 சிறிய அளவுகளை கூட்டினா 10 வருது. ஆனால் பெரிய அளவு 11, இது அமைக்காது. அடுத்தது இதில் பாருங்கள், சிறிய அளவு 13, 14, 27 வருது. பெரிய அளவு 25. இது ரெண்டுத்தையும் கூட்டும் பொழுது 25 விட அதிகமாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். மற்றதையும் கூட்டி பார்த்துடுவோமா? 4, 3, 7, அது 8 விட கம்மி. 5, 5, 10, அது 16 விட கம்மி. ஆக இது எதுவுமே அமைக்காது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இரண்டாவது கேள்வி, சார் இங்கே 112ன்னு போட்டிருக்கு, இரண்டாவது கேள்வி எப்படி அப்படின்னு யோசிக்கிறது புரியுது. கொஷின் பேப்பரில் 91லிருந்து 150 வரை மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷனுக்கு கேள்விகள் வரும். சில சமயங்களில் வரிசையாக மேத்தமெட்டிக்ஸ் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சயின்ஸில் கேள்வி கேட்பாங்க. ஆனால் சில சமயங்களில் மேத்ஸும் சயின்ஸும் மிக்ஸ் ஆகி கேள்விகள் வரும். அந்த விதத்தில் இது 112வது கேள்வின்னு இருக்குது. முக்கோணத்தின் கோண இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி. விடை உள்வட்ட மையம். இது நேரடியான கேள்வி. அடுத்த கேள்வி, செவ்வக வடிவ வயலின் நீள அகலங்கள் முறையே 40 மீட்டர், 30 மீட்டர். இது 40 மீட்டரு, இது 30 மீட்டர். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, மூளை வெட்டத்தின் வழியாக ஒரு மூலையில் இருந்து மற்றொரு மூளைக்கு நடந்தால் அவருக்கு எவ்வளவு தூரம் மிச்சப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நடந்து போகிற தூரத்தை நாம் கணக்கிட வேண்டும். இதுக்கு நாம் பித்தாகரஸ் தேற்றப்படி மூளை விட்டத்தின் வர்க்கம், அதாவது கர்ணத்தின் வர்க்கம், அது எதற்கு சமம்? மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். 30 ஸ்கொயர் + 40 ஸ்கொயர். 30 ஸ்கொயர் என்பது 900, 40 ஸ்கொயர் என்பது 1600. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 2500. சூப்பர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2500னா இதுக்கு நாம் ரூட் எடுத்தால் எக்ஸ் வந்துடும். அப்போ என்ன வரும்? 5 × 10ன்னு வருமா? 50ன்னு வரும். ஸோ அவர் நடந்த தொலைவு 50 மீட்டர். அவர் மிச்சம் இருக்கு 50 மீட்டர் எங்கேயாவது இருந்தால் டிக்கெட் அடிச்சிடக்கூடாது. மிச்சம் பண்ண தொலைவுன்னு கேட்குறாங்க. 40யும் 30யும் கூட்டினுங்க 70. அவர் மிச்சம் பண்ணது 70ல் 50 போனால் 20 மீட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து அடுக்கடி கேட்கப்படுகின்ற தொடர் தள்ளுபடி கணக்கு. இது என்ன அப்படின்னு பாருங்க. தொடர் தள்ளுபடிகள் முறையே 10%, 20% என்றவாறு ஒரு தொலைக்காட்சி பெட்டி ரூபாய் 14,400க்கு விற்கப்பட்டது எனில் அதன் குறித்த விலை என்ன? இது மாதிரி தொடர் தள்ளுபடியே 2 கொடுக்குறாங்க இல்லையா? இதற்கு சமமான ஒற்றை தள்ளுபடி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். மொத்தமாக எவ்வளோ தாங்க தள்ளுபடி பண்ணிக்கிறாங்க? முதல்ல 10%, அடுத்து 20% அப்படின்னா, ஸோ மொத்த தள்ளுபடிக்கு நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். முதல்ல கொடுத்த தள்ளுபடிகளை கூட்டுங்கள் 30%. அதோட மட்டும் இல்லாமல் 2த்தையும் பெருக்கி 100ஆல் வகுங்க. அப்படி வகுத்தீங்கன்னா நமக்கு என்ன வருது? 2ன்னு வருது. இதை கழிச்சிடுங்க. 28% தான் மொத்த தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. சார் இது ஷார்ட்கட்டு. எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு பொருளுக்கு விலை 100 ரூபாய் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுறாங்க? 10%, அதாவது 10 ரூபாய் கழிக்கிறாங்க.
அப்போ என்ன வரும்? 90 ரூபாய்னு வரும். அதுக்கப்புறம் 20% கழிக்கிறாங்க. அப்போ என்ன வரும்? 18 ரூபாய். 20% 90க்கு 18, 90ல் 18 போனால் 72% அப்படின்னு வருது இல்லையா? அதுதான் நான் தொடர் தள்ளுபடி மூலமாக 28% கழிச்சிருக்கேன். இதில் 100லேருந்து இந்த 28 கழிச்சிட்டிங்கன்னா இங்கேயும் 72% வந்துடும். ஸோ இந்த ஷார்ட்கட் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகேவா? இப்போ 72% தள்ளுபடி பண்ணி அவங்க 14,400 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்னா அந்த பொருளின் அடக்க விலை என்ன? 72% என்பது 14,400. அப்போ அதனுடைய குறித்த விலை 100%. ஏன்னா தள்ளுபடி போக குறித்த விலை என்னது? 100%. அதனுடைய விலை என்ன? எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா நேர்மாறல் கணக்கு. சாதாரணமாக இது மாதிரி போட்டுங்க. இதுக்கும் பை போடுங்க, இதுக்கும் பை போடுங்க, நடுப்புற இசிகோல்ட்டு போடுங்க, எக்ஸை சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் வந்துவிடும். இதுவும் பாருங்க 9872. இங்கே பார்த்தீங்கன்னா 1 மீதி 6 8 64 0 0. இப்போ திரும்பி 9ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறேன். 2 9 18 0 0. இப்போ எக்ஸ் இந்த பக்கம் போகுதுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200யும் 100யும் பெருக்குங்க 20,000. சூப்பரான கணக்கில். திரும்பவும் இந்த பார்ட்டை பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா டிஎன்டிஇடி டெஸ்ட்டு. அதாவது இந்த சிலபஸ்லேயே அதிகமான பாடங்களை கொண்டது மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் தான். இதை நல்லா திட்டமிட்டு ரெகுலராக படிக்கலை அப்படின்னா சிலபஸை முடிக்க முடியாது. மேத்ஸில் மார்க் எடுக்கணும்னா பிளான் பண்ணி நாங்கள் உங்களுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் காண்டாக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுடைய பள்ளி பாட புத்தகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு வகுப்பாக 6வதுலேருந்து 10வது வரை வரிசையாக நாங்கள் டெஸ்ட் வைக்கிறோம். 6வதுலேருந்து 10வது வரை 20 தேர்வுகளும் 3 ஃபுல் டெஸ்ட்டும் வைக்கிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 50 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். 23 டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 1150 கேள்விகள். இது கிட்டத்தட்ட ஒரு புத்தகத்திற்கே சமம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், என்கொயரி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேருங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், முக்கோணங்கள் பற்றிய கேள்வி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதங்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ அவைகளில் ஒரு கோணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல அந்த 3 கோணங்களை கண்டுபிடிப்போம். கொடுக்கப்பட்ட விகிதங்கள் 5:4:3ன்றதால அந்த 3 கோணங்களையும் 5x 4x 3xன்னு வச்சுக்கிறோம். இது 3த்தையும் கூட்டினா நமக்கு 180 டிகிரி வரும். ஏன்னா முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க, 12x வருது. 12x is equal to 180 டிகிரி. இதை சுருக்கிறேன், 2 12 3 18 30. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 டிகிரி. ஆன்சர் இருக்கான்னு தேடாதீங்க. ஆனால் கேட்கப்படுகின்ற கேள்வி ஏதாவது ஒரு கோணம். அப்போ 5xனா 5 பாஞ்சு 75, 4xனா 4 பாஞ்சு 60, 3xனா 3 பாஞ்சு 45. இதில் எது இங்கே இருக்குதோ அதுதான் ஆன்சர். ஸோ சரியாக 45 டிகிரி மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒரு வினாடி வினா திடலில் செங்கோணம் முக்கோணம் வடிவில் உள்ளது. அந்த திடல் எந்த வடிவத்தில் இருக்கு? செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. செங்கோண முக்கோணம்னா எப்படி இருக்குமா? கரெக்டாக 90 டிகிரியில். அப்புறம் இதான் முக்கோணம். இதில் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 50 80 மீட்டர் அப்படின்னா திடலில் சிமெண்ட் பூச தரைக்கு சதுர மீட்டருக்கு 5 ரூபாய் செலவாகும் என்றால் மொத்த செலவு. முதல்ல நாம் இதற்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவுனா என்ன? 1/2 × b × h. சார் இங்கே பியும் ஹெச்சும் கொடுக்கலையே, பக்கங்கள் தானே கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆனால் BH என்பது செங்கோண முக்கோணத்தில்
2 பக்கங்கள் தான் பியும் ஹெச்சாவும் இருக்கும். இதை நாம் பின்னு வச்சுக்கிறோம். ஹெச் என்பது செங்குத்து தொலைவு. இங்கே 90 டிகிரின்றதால இது செங்குத்து தொலைவு, இதை ஹெச்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ 1/2 இன்ட்டு பிக்கு பதிலாக 50 போடுங்க, ஹெச்சுக்கு பதிலாக 80 போடுங்க, ஆன்சரை கண்டுபிடிங்க 40. ஸோ 00 5 20. விடை 2000 கிடையாது. ஏன்னா 2000 சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபாய் ஆகும்னா இந்த 2000-ஐ 5ஆல் பெருக்குனா நமக்கு 10,000 ரூபாய் செலவாகும். எவ்வளவு ரூபாய்? 10,000 ரூபாய். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் கொடுத்தாச்சு. R = 70 சென்டிமீட்டர். அது 132 மீட்டர் தொலைவு கடந்தால் சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும்? கவனிங்க, ஆரம் 70 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, தொலைவு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை நாம் கவனத்தில் வச்சுக்கணும். முதல்ல இந்த மாட்டு வண்டி சக்கரம் ஒரு சுத்து சுத்தனா வண்டி எவ்வளவு தூரம் நகரும்? ஸோ ஒரு சுத்து சுத்தனா அதன் சுற்றளவுக்கு சமமான தொலைவு நகரும். எனவே முதல்ல சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம். C = 2πr which is equal to 2 × 22/7 இன்ட்டு ஆரத்துக்கு பதிலாக 70 போடுங்க, அடித்தோம்னா 10 வரும். 44 440 என்னது சென்டிமீட்டர். ஆனால் இதை நாம் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 100ஆல் வகுத்துடணும். சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற 100ஆல் வகுக்கணும். 100 சென்டிமீட்டர் = 1 மீட்டர். அப்போ 4.4 மீட்டர். அப்பாடி ஒரு சுற்று நமக்கு 4.4 மீட்டர் கிடக்குது. மொத்தமாக அது 132 சுற்று போகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? வகுத்துடணும். ஸோ 132 4.4ஆல் வகுத்தா அது எத்தனை சுத்து சுத்தும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் 10ஆல் பெருக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு 1320 / 44. இப்போ அடிக்கலாமா 11ஆம் வாய்ப்பாட்டில் 4 11 44, 12 11 132 0 விச் இஸ் ஈக்குவல் டு முன்னாங்க 12 30 சுற்றுகள் சுற்றும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, இரு கை கடிகாரங்கள் வாட்ச் விற்கிறாங்க. ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் ஒன்றில் 10% லாபமும் மற்றதில் 10% நஷ்டமும் ஏற்பட்டு விட்டது. அப்படின்னா மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன? அவங்களே சொல்லிட்டாங்க நஷ்டம்னு. லாபமா நஷ்டமானு கூட கேட்கல. நம்ம நஷ்டம் எவ்வளோ ரூபான்னு கண்டுபிடிக்கக்கூடாது, அது எத்தனை சதவீதம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். முதல் விஷயம், 2 கை கடிகாரத்துக்கும் அடக்க விலையை கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ மொதல் விஷயத்தில் 594 ரூபாய்க்கு ஒரு கை கடிகாரம் 10% லாபத்தில் விற்றுருக்காங்க. அதாவது பொருளின் விலை 100%னா லாபம் 10%. அதனால் 110%-இன் விலை 594. அப்போ பொருளின் அடக்க விலை என்பது 100%. இதை தான் நாம் இப்போ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இது நேர்மாறல். பை எக்ஸ் போட்டுக்குங்க. பொருளின் விலை பை எக்ஸ். ஓகேங்களா? 100% என்பது எக்ஸு. ஸோ இதை நாம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சுன்னா பொருளின் அடக்க விலை வந்துடும். 0 0 கேன்சல் ஆகிடுச்சா? 11 11 5 11 55 4 11 44. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 54 10ஆல் பெருக்குனா 540 ரூபாய். அப்போ முதல் கடிகாரத்தின் அடக்க விலை 540 ரூபாய். ரெண்டாவது கடிகாரம் 10% நஷ்டத்தில் விற்றுட்டாங்க. அதனால் அது 90% விலை 594 ரூபாய். அப்போ 100%-இன் விலை என்ன? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. என்ன சார் இப்படி போடுறீங்க அப்படின்னா, இது மாதிரி போட்டால் ஈஸியாக வருங்க. 90%-இன் விலை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு 100% விலை கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி பண்ணுவீங்க? அதை நேர்மாறல்னு வச்சுக்கிட்டா பை போட்டு ஈக்குவல் டு போட்டுருங்க. ஸோ 0 0 வழக்கம் போல் கேன்சல் ஆக 9 9 6 9 54
மீதி 5, 6 9 54. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு 660 ரூபாய். ஓகேவா? இப்போ 2 பொருளோட அடக்க விலை என்ன ரெண்டுத்துக்கும் சேர்த்திங்கன்னா 0, 10, 1200 ரூபாய். அப்போ 1200 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை அவர் 594 ரூபாய்க்குன்னு 2 விற்றுக்கிறார். அப்போ அவர் விற்ற விலை என்ன? 8, 2 9 18, மீதி 1, 2 5 10, 1 11. 1188 ரூபாய்க்கு வித்துட்டார். அப்போ அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம் 1200லேருந்து இதை கழிச்சா 12 ரூபாய். ஓகேவா? இப்போ 12 என்பது 1200இல் எத்தனை சதவீதம்? 12/1200 × 100ன்னு போட்டால் ஆன்சரு 1% வருது. அப்போ விடை ஆப்ஷன் டி 1%. கணக்கு பெருசு தாங்க, ஆனால் திருப்பி பாருங்க, புரிஞ்சுக்குங்க. இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான தகவல், டிஎன்டிஐடி மேத்ஸுக்கு எங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்காக லாபம், நஷ்டம், தள்ளுபடி, இது மாதிரி 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற எல்லா டாபிக் வீடியோஸும் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு வேண்டுமா, அதுவும் ஃப்ரீயாகவே வேண்டும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் ஃப்ரீயாக அனுப்பி வைக்கப்படும். அடுத்து டெட் எக்ஸாமுக்கு தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி 3 சப்ஜெக்டையும் கவர் பண்ண எங்ககிட்ட புக்கே இருக்குது. இந்த புக்கு உங்கள் அட்ரஸுக்கு வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும். இந்த புக்கு ஃப்ரீ கிடையாதுங்க, கண்டிப்பாக அதுக்குண்டான பேமெண்ட் உண்டு. இதை பற்றிய டீட்டெயில் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி கூட்டு வட்டி சம்பந்தமான கேள்வி. இங்கே அசல் P = 1600, R = 5% கொடுத்துட்டாங்க. எத்தனை ஆண்டுகளில்? N = என்ன? எப்பயுமே கூட்டு வட்டியில் N கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும். முதல்ல ஃபார்முலா எழுதுகிறோம். A = P × 1 + R/100 whole power n, which is equal to A இங்கே கொடுத்துருக்காங்க 1852.50 is equal to Pக்கு பதிலாக 1600ன்னு போடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 + R என்ன? R 5 டிவைடட் பை 100 ஹோல் பவர் n தான் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் 1852.50 டிவைடட் பை 1600 அப்படின்னு போடுங்க. விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இதை அடிக்கிறேன், 20 டைம்ஸ் வரும். இதை மேற்கொண்டு சுருக்கனா 21/20ன்னு வரும். இதை நம்ம டெசிமல் எழுதுனா 1.05ன்னு வரும். அப்போ அதை எடுத்து இங்கே போட்டுடலாமா? 1.05 ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு இது. ஸோ இதை நாம் டிவைட் பண்ணி பார்க்குறோம். அப்போ என்ன வருது? 1.1578 இஸ் ஈக்குவல் டு 1.05 ஹோல் பவர் n. இப்போ இதனுடைய கியூப் வேல்யூ, இந்த 1.05 நாம் கியூப் பண்ணால் இந்த ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக வருது. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 3 ஆண்டுகள் 3 years என்பது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஆட்கள் வேலை கணக்கு. ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிச்சுடுவார், ஆனால் பி அதே வேலையை 15 நாள் ஆக்குவார். அப்படின்னா யாருங்க திறமைசாலி? ஏ தான் திறமைசாலி. இருவருக்கும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு 1500 ரூபாய் கூலி வாங்கிட்டாங்க. அப்போ பிக்கு எவ்வளோ கொடுக்கணும்? அது என்னங்க நான் பாதி தாங்க பிரிக்கணும், அப்படிலாம் போடக்கூடாது. ஏவுக்கு 10 நாளில் முடிப்பார், பி 15 நாளில் முடிப்பாங்க. அப்படின்னா ஏ அதிக திறமைசாலி, அதிக பங்கை அவருக்கு கொடுத்துருங்க. பி கம்மியான திறமைசாலி, கம்மியான பங்கை இவருக்கு கொடுங்க. அப்படியே மாற்றி கொடுத்துருங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ மொத்த பங்கு என்பது 10யும் 5யும் கூட்டுங்க 25. அதில் பிக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 10 பங்கு கொடுக்கணும்.
எதில் கொடுக்கணும்? இந்த 1500 கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த கணக்கு முடிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ 25 1500 அடிக்கிறோம். 6 25 150, பக்கத்தில் 0 போட்டுட்டோம் அப்படின்னா 600 ரூபாய் பிக்கு கொடுக்க வேண்டும். எவ்வளோ ரூபாய்? 600 ரூபாய். மீதி தொகையை ஏவுக்கு கொடுக்கணும். ஸோ இப்படி தான் ஆன்சர் போடணும், ரொம்ப ஈஸி. டிஎன்டிஇடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த 12 கொஷின் பேப்பர் வித் கம்ப்ளீட் ஆன்சரோட இருக்குது. இதில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி 5 சப்ஜெக்ட்டுமே வந்துடும். சோஷியல் சயின்ஸ் உள்ளவங்களுக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா மிக குறைந்த சார்ஜஸ் தான். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே 10ன்னு போட்டு இருக்கு, ஆனால் 12 கொஷின் பேப்பரே இருக்குது. அடுத்த கேள்வி, 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ஆட்கள் நாட்கள் கணக்கு. 7 ஆட்கள் 52 நாளில் 13 ஆட்கள் எத்தனை நாளில்? ஸோ இது முதல்ல நேர்மாறலா எதிர்மாறலா? ஆட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாள் குறையும், அதனால இது எதிர்மாறல். நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? பெருக்கல் விகிதங்கள் சமம். மேலே இருக்கிறது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 7 பெருக்கல் 52 இஸ் ஈக்குவல் டு 13 பெருக்கல் எக்ஸ். ஸோ 13 13 4 13 52. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 7 28. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அஸ்வேயா 7/2/2006 அன்று 4000 கடனாக பெற்று 19/8/2009 அன்று திரும்பச் செலுத்தினார். 5% வட்டி விகிதத்தில் கணக்கிடப்பட்டார். அவர் செலுத்திய தொகை என்ன? கேள்வியில் தப்பு இருக்கு. என்ன சார் அப்படின்னா, இது 2006 கிடையாது, 2009ன்னு கொடுத்துருக்கணும். அதனால எந்த ஆன்சர் பண்ணாலும் இதுக்கு மார்க் போட்டுட்டாங்க. ஸோ 2009ன்னு கணக்கு வச்சு நாம் என்ன பண்ணுறோம்? 2009ன்னு வச்சு நம்ம கணக்கு போடுறோம். அவர் ஜூன் மாதம் 7ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காரு? கடன் வாங்கியிருக்கார். அப்போ அவர் ஜூன் மாதத்தில் முதல் 6 நாளைக்கு வட்டி கட்ட தேவையில்லை. அப்போ மொத்தமாக ஜூன் மாதத்தில் 30 நாட்கள் இருக்குது. அதில் 6 நாள் போக 24 நாட்கள் வருது. அடுத்து ஜூலை மாதம் எத்தனை நாள்? ஆப்வியஸ்லி 31 நாள். அடுத்து ஆகஸ்ட் மாதம் அவர் 19ஆம் தேதி கடனை கொடுத்துட்றாரு. அப்போ 18ஆம் தேதி வரை அவர் என்ன பண்ணணும்? வட்டி கொடுக்க வேண்டும். இப்போ மொத்தமாக எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா 73 நாட்கள். சார் நாட்களில் நம்ம நாட்களில் காலத்தை குறிக்கக்கூடாது. அப்போ காலம் வட்டி கணக்கில் 73/365. ஒரு ஆண்டுக்கு 365 நாள், அதில் 73 நாளைக்கு அவர் என்ன பண்ணுறாரு? வட்டி கொடுக்கிறார். ஸோ தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100 விச் இஸ் ஈக்குவல் டு P என்பது அசல் 4000, n என்பது 73 நாட்கள் 365. அது எப்போதும் ஆண்டுகளில் தான் கொடுக்கணும், அதனால் 365ஆல் வகுத்தாச்சு. 5% கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அடிச்சிங்கன்னா கரெக்டாக 5 தடவை வரும். இதை அடிச்சிங்கன்னா கேன்சல் ஆகிடும். 2 0 கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அவங்க கொடுக்க வேண்டிய வட்டி 40 ரூபாய். ஸோ வட்டி 40 ரூபாய், அசல் 4000, ரெண்டுத்தையும் கொடுத்தீங்கன்னா 4040 ரூபாய். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒரு வெள்ளி கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றினா அந்த பகுதியின் பரப்பளவு 121 சதுர சென்டிமீட்டர். அப்படின்னா அந்த கம்பியின் நீளம் இந்த சதுரத்தின் சுற்றளவுக்கு சமம். ஓகேவா? அடுத்து வெள்ளிக்கம்பி திரும்பி என்ன பண்ணுறாங்க? வட்டமாக மாற்றுறாங்க. அப்போ அந்த வட்டத்தின் பரப்பளவு என்ன? ஸோ முதல்ல நம்ம இந்த கம்பியின் நீளத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நாம் பக்கத்தின் அளவை முதல்ல கண்டுபிடிப்போம். ஸோ A² என்பது
சதுரத்தின் பரப்பளவு 121க்கு சமம். அப்போ பக்கம் A என்பது ரூட் எடுத்தா 11. சுற்றளவு 4A = 4 11 44 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இந்த சதுர கம்பியை வட்டமாக மாற்றும் போது வட்டத்தின் சுற்றளவுக்கு அது சமமாக இருக்கும். அதாவது 2πr = 44. அப்போ இதிலிருந்து நம்ம ஆரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். 22. பைக்கு பதிலாக 22/7 போடுறேன். ஆரம் தான் கண்டுபிடிக்க போகிறோம், which is equal to 22. ஸோ getting cancelled, r is equal to 7. ஆனால் கேட்குற கேள்வியில் பாருங்கள், வட்டத்தின் பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா πr², which is equal to 22/7 × 7 × 7. 7 கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறத பிறகுனா 154 சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ கணக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. 134வது கேள்வி, செவ்வக வடிவிலான 70 மீட்டருக்கு 50 மீட்டர் பரிமாணம் கொண்ட களத்தில் ஒரு மூலையில் குதிரை மேய்வதற்காக 28 மீட்டர் கொண்ட கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது. குதிரை மேயாத களத்தின் பரப்பளவு. ஸோ இதுதான் அந்த மூலைன்னு வச்சுக்குவோம். இது செவ்வக வடிவிலான ஒரு களம். இங்கே குதிரை 28 மீட்டர் மேயுது. 28 மீட்டருக்கு அது என்ன, அந்த ஆரத்துக்கு இந்த ஓரத்தில் ஒரு கால்வட்ட பகுதியாக மேயுது அப்படின்னா இந்த களத்தின் பரப்பளவு. குதிரை மேயாத களம், இதெல்லாம் என்னது, குதிரை மேயாத களம். இதனுடைய பரப்பளவு என்ன? அதாவது இந்த செவ்வகத்தின் பரப்பளவுல இருந்து இந்த கால்வட்டத்தின் பரப்பளவை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 70க்கு 52ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ செவ்வகத்தின் பரப்பளவு 52 × 70 = 0 போட்டேன். 2 14, மீதி 1 7 35, 35 கூட 1 கூட்டுங்க 36, 3640. அடுத்து இந்த கால்வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, 1/4πr². அவ்வளோதான். ஸோ ஆரம் என்பது 24. 1/4 × 22/7 × ஆரம் 28. ஸ்கொயருன்றதால 2 தடவை போடுறேன். ஸோ 4 28. இந்த 4 கேன்சல் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணணும், 22யும் 28யும் பெருக்கணும். 616. இப்போ இந்த 3640 616 கழிச்சிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3024. ஸோ இந்த வீடியோவில் இன்னும் ஒரு கணக்கு தான் இருக்குது. இவ்வளவு நேரம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்ததுக்கு உங்களை மனதார பாராட்டுகிறேன். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு முயற்சி இருக்குது, அது கண்டிப்பாக வெற்றி அடையும். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து உங்களுக்காக வீடியோக்கள் போட முடியும். கடைசி கேள்வி, சாய் சதுரத்திற்கு எத்தனை சமச்சீர் கோடுகள் அப்படின்னா 2 சமச்சீர் கோடுகள். நேரடியான கேள்வி. இதில் இருக்கிற மீதியுள்ள 15 கேள்விகள் பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுடைய அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.